சொன்னாலே சிரிப்பாங்களே. இருக்க ரொம்ப கூட்டம் சுருங்குது. கடைசியில் எதில் முடியுதுன்னு பார்க்குறேன். இதுலேருந்து ஒன்று மட்டும் தெரியுது. என்ன? நம்ம டீம், நம்ம உறவுகள், நீங்கள் எல்லாரும் ராமேஸ்வரம் கடலில் அலைய பார்த்துட்டு கூட நடிச்சிருவீங்கன்னு தெரியுது. வாத்தியாரே, இவங்களாம் எதுக்கு உட்காந்துருக்குன்றீங்க? இந்த போயிட்டு வெள்ளரிக்காய் கதை சொல்கிறேன்னு சொன்னீங்களா, அதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. வெள்ளரிக்காய் கதை? ஆமாம், அதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. கேமரா நீ வாப்பா, இங்கே வந்துரு. நீ பள்ளிக்கூடம் புலந்தாப்புல தான் இருக்கும். நீங்கள் அப்படியே போ சாருங்க. என்ன வேணா போறீங்க? ஆமாம், விடு. போய் போய் ஒன்று தம்பி போன்னு சொன்னோன்னே அதுக்காக திருப்பத்தூர் வரக்கூடாது, இங்கனக்குள்ளேயே இருக்கணும். வெள்ளரிக்காய் கதை சொல்லவா? ரெண்டு ஒம்பளைய கதையை ஊன்னு கேளுங்க. நான் வெள்ளரிக்காய் கதை சொல்றதும் படுத்து கிடக்கிறதும் அப்படித்தான் இருக்கும். ரெண்டு ஒம்பளைய கேரத்துக்கு போயிருக்காளுங்க. போகும்போது வயக்காட்டில் பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கிடந்திருக்கு. இந்த ரெண்டு ஒம்பளையும் கேத வீட்டுக்கு போய் அங்கே ஒரு 50 ஒம்பளையை ஒப்பு வச்சு அழுதுருக்காளு. இந்த ரெண்டு ஒம்பளையும் 50 ஒம்பளைக்கு ஊட போய் நின்றுக்கிட்டு ரெண்டு பேர்த்துக்கு வெள்ளரி பழம் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு ஒம்பளை சைஸா ஒப்ப ஆரம்பிச்சிருக்கா. ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா, என்னை பார்த்தா ஐயா கொடி கொடியா வெள்ளரிக்கா. இன்னொரு ஒம்பளை அடியே ஒன்று 3 கிலோ 4 கிலோ இருக்க முடியும், 3 கிலோ 4 கிலோ இருக்க முடியும். இன்னொரு ஒம்பளை அடி போகும்போது காற்றையே அழைச்சிட்டு போயிட முடியும், நம்ம போகும்போது காற்றையே அழைச்சிட முடியும். இந்த தோட்டத்துக்காரி ஊட அழுதவன் அவ அடிச்சிருக்கா பாரு. அடி சக்காளி தீமகளாக பிடிங்கி தொலைச்சிடாது எடி, நான் விதைக்காக தாண்டி 4 வளம் போட்டு வச்சிருக்கேன். உடனே இதில் ஒரு ஒம்பளை அடிச்சிருக்கா. ஏக்கா உங்க வளம்னு தெரியாதுக்கா, நாங்க வாரவுக்கா அப்படின்னு அறப்பொடி மூக்குச்செலியா மேலையே தெரிஞ்சு. அப்படி தம்பி இந்த படம் இந்த கதை எப்படி பாடத்தில் வரும், கொஸ்டின்ல எழுதிருங்க. இவர் 2 ஊர் உள்ளூரா வெளியூராத்தா? எந்த ஊரும் தெரியும் இல்லையா? அவங்க படுத்து கிடக்கிறது, நீங்கள் உட்காந்துருக்கிறது எனக்கு ஒன்றும் சீரு சரில்லையாத்தா. பாரு என் சிங்க குட்டி, நீங்க அங்கேதான் உட்காந்துருக்கல, இங்கன்னு வாங்கல. இந்த கிளம்பிட்டாரு இந்திய டீமுக்கு ஸ்பின் பவுலிங் போட. அவன் போட்டிருக்கிறதுலேயே அந்த சட்டையும் இந்த செருப்பும் தான் வெள்ளையா தெரியும். இருட்டு வீட்டில் குருட்டல்மை மாதிரி இவங்களை வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் செலுப்புட. வந்தார் ஒரு சாமியார், 3/4 மணி நேரம் பாடினியா, ஒரு உள்ள கூட என்னன்னு கேட்கலையாடா. பாடி அசந்து உள்ள போய் அமிர்தாஞ்சம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆள் மாதிரி தானே தெரியுது. ஐயா வணக்கம்யா. ஓதவுற சித்தப்பாவா? நாரதர், நான் சந்திக்காத நாரதரையே கிடையாது. எத்தனை வேத்தை சந்திச்சு இப்போ கொண்டு போய் முத்தூரில் நிற்கிறேன். வள்ளி திரும்ப நாடகம் என்றால் என்ன இதுகள்கிட்ட நான் சொல்லி நான் விளக்கி, அது நினைக்கிது என்னை அடிச்சுட்டு போங்கடா ஏன்டா தெரிஞ்சு நாங்கள் நாளைக்கு குக்கரில் சோறு வைக்கும் போது சொல்லிட்டா வைக்க போகிறோம். நாரதர் அப்படின்னா பாட்டுக்கு உகந்தவர் நாரதர். இந்த நாரதனை பார்க்கும்போது ஆளுகளுக்கு கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. கிரைண்டர் கம்பெனி ஓனர் மாதிரி வந்திருப்பார், மடுவும் கிடுவுமா. முத நாடக உலகத்தில் அண்ணே அங்கன வேதனை கேட்காதுங்கன்னு வாங்கினே.
ப்ளீஸ் ப்ரோ, பாடத்தை கவனிங்க. என்னைய கொஞ்சம் கவனிங்க. சிரிச்சு இந்த கரையிலேருந்து இந்த 4 பேர் உருண்டு இங்கே வந்து அரைச்சு பாரு. என்ன சிரிப்பு மணி? என்ன ஆகுது இந்நேரத்தில்? என்ன சிரிப்பா? பொம்பளையாளுக்கு இந்நேரத்தில் என்ன சிரிப்பு? வீட்டுக்காரர் சத்தம் போடுவார்ப்பா. நாடக உலகத்திலே நான் முத செஞ்சது யாருன்னா, பள்ளிதர்ம நாடகம். பெரியவெல்லாம் உட்காந்துருக்காங்க, இருக்காங்கல்ல, குத்து மதிப்பாக அடிச்சு விடுறேன். வரிச்சூர் பழனியப்ப தாத்தா, வரிச்சூர் பழனியப்பன் தான் வள்ளியம்ம நாடகத்தில் தர்க்கம்னு ஒன்று கொண்டு வந்தவர் அவர் தான். தர்க்கம்னா என்னன்னா, வள்ளி நாரதன் சண்டை போடுவாங்க. இப்போ எல்லாம் புராணத்தில் சண்டை போடுறதில்ல. வள்ளி நாரதம் அம்மிக்கல் எத்தனை அடி, மிக்சியில் சாறு ஓட்டு அரைச்சா அப்படி சத்தம் கேட்கும். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஆகி போச்சு இப்போ. ஆனால் வந்த நாரதர் காலேஜில் ப்ரொஃபஸர். உண்மையிலே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். காலேஜில் சத்தியமாக ப்ரொஃபஸர் அவர் என்கிட்ட வந்து சிக்கி யூடியூப்பில் போய் ஸ்டூடெண்ட்டு கூட நக்கல் பண்ணுறாங்க. அன்றைக்கெல்லாம் ஓடி ஒருத்தன் மடுவை பிடிச்சி ஓடி இருக்கேன். ஏன்னு கேட்டதுக்கு எம்கேஆர் பிடிக்கிறாரு, அதை நீ அப்சஸ் பண்ணிக்கிறேன் சொல்லி சாமியை சந்திக்கிறேன். அஜித் குமாரா இந்த சுருதித் குமாரா ஒருத்தன் இப்போ அறம் வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓடப்போறேன். ஓடிடு, சண்டை வரப்போகுது. நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நீ தான் ஜாட்சிக்கு வரணும். மயிர்மனே சண்டைகள் முத்த போகுது. அந்த ஆம்பளை பாறை கொஞ்சம் தள்ளி வை. ஏன்னா தூக்கி அடிக்கும் போது பிசுறு அப்படியே பறக்கணும். சாமி, அஜித், செல்லக்குட்டி வாங்க. என்னையா உடம்பே ஆடுதையா, நம்ம வளர்ப்பு கண்டுதேன். வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடுடைய பண்பாடு. நான் ஏதாவது கேட்டா நீ சொல்லலாம். நீ பாட்டுக்க கல்லாப்பருப்பு பொறுக்கிறேன், பிதுக்கு மருந்த பொறுக்கிறேன். எங்க வருபவர்களை வரவேற்பது தமிழர்களுடைய பண்பாடு. இப்போ நான் ஒன்றும் வரவேற்கிறதுக்கு என்ன ட்ரம் செட் வச்சுக்கிட்டு ஆலாத்தியோட நின்றேன். எங்க நான் வச்சுதான் வரவேற்கணும்னு கிடையாது இல்ல. இருங்க, கும்பிடுறதுக்குள்ள ஏன் பேசுறிய? பேசுங்க, கும்பிடுங்கன்னு சொல்லுங்க. தீர்காயிலோடு வாழ்வாய் மகனை என்று வாழ்த்துகிறேன். இந்த தீக்காயம் இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் இல்லங்க, நீண்ட ஆயுளோடு வாழ்வாய் என்று உன்னை வாழ்த்துகிறேன். தீக்காயத்தோட வாழ்வுன்னா புண்ண ஆறுமா? தம்பி போதம்பி வெவ்வேற மக்களை கருங்குளத்து பூனை மாதிரி அங்கிட்டு போங்கடா, கண்ணிலே தட்டப்படாதீங்களா. தீர்காயிலோடு வாழ்வாய் என்று உன்னை வாழ்த்துகிறேன். ஏப்பா உன்னை யாக வழக்க ஐயரா கூட்டு வந்தாங்க. ஓம் சுக்லாம் பத்ரம் சுவாத ஓம் கிரமண சுவா ஓம் கிணாவ் சமுதிர ஓம் சுவாக. ஏன்னா தாழ்த்து எடுத்துட்டு வாங்க. நீங்க யாகம்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா, நானும் யாக வளர்த்தனையா. யாகம் வளர்த்ததுனால என்னாச்சு? மந்திரத்தை மாத்தி உச்சரிச்சதுனால ஒரு கிடாயாகப்பட்டது வெளிதோன்றியது. அப்படி செம்பரி கிடாயாகப்பட்டது வெளிதோன்றி உலக மக்கள் யாவரையும் அச்சுறுத்தி முட்டி தள்ளியது. ஏன்னா ஒரு ஆளை போய் முட்டுச்சுன்னா அந்த ஆள் என்ன பண்ணிடுவான்? இறந்து விடுவான். அப்ப இதை யார் அடக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது என் மாப்பிள்ளை முருகப்பெருமான இடத்துல போனேன். இந்த கிடாவாகப்பட்டதை தாங்கள் அடக்க வேண்டும் என்ற காரணத்தினால அடக்கி வச்சிருக்கிற எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில முருகன் வந்து ஆட்டுக்கிடாவாகனத்தோட ஒரு கோவில் அமர்ந்து இருக்கிறார். சென்னையிலயா? ஆமாங்க. மெரினாபீச்லயா? சென்னையிலங்க, இருடா கந்தர்கோட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு இருங்க. நாட்டில் மஞ்சூரட்டு மாடு வடத்துல விளையாண்ட மாடு ஊற்றி மடிச்சு செத்துருக்கேன். ஆமா, கெடா ஊற்றி செத்துருக்கேன்னா இது என்னது? ஏன்னா செருப்பு கடிச்சு செத்தவன் இருக்கான்ல, அது சுகர் ஆளு. என்னங்க செருப்பு வந்து அப்படி பெரிய நல்லாம்பூ கடிச்சு போகிறேன், ஆஸ்பத்திரியில் செத்துப்பேன். செருப்பு கடிச்சு ஏன் சாகுறேன்னா, செருப்பு கடிக்கிற ஆளுக்கு சுகர் இருந்துச்சுன்னா நாளடைவிலே புண்ணு உள்ள போய் கால் எடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் உடம்பு தாயினா செத்து போயிடுவேன். அப்படி விளக்கமாக சொல்லணும். இந்த 4-10 பொம்பளையை விரட்டி விட்டு நீ தெருவதிரிய போகிறேன்னு தெரியுது. ஏன்னா அதுக்கு பாவம், நம்ம பாவம் வந்துட்டானே எம்கேஆர், அவனை காப்பாற்றி விடணும்னு வண்டியை தள்ளி விடுறதுக்கு உட்காந்துருக்கு. சரிங்க, சளியா லேசா குனி அந்த டீ படுத்து உள்ள விடு. சரி என்று உச்சரிக்கிறேன். அதே சளின்னு சொன்னோடனே அடைக்கும்னு நினைச்சு. ஏன்னா இது யாருடைய இடம்? இந்த இடம் யாருடைய? இப்பத்தான் முத்தூர்ல பழைய பத்திர பிரச்சனையை கிளப்பி விட்டு போக போறோம். என்னங்க பத்திர பிரச்சனை? புண்ணியத்துக்கு மேடை கொடுத்ததுக்கு யாரப்பா
நீ சாமியாரா இல்லை தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து இடம் இழக்க வந்தியா? எங்க விலங்கா சாமியா இருக்க. தாலுகா அலுவலகத்தில் இருந்து இடம் இழக்க வந்தாலும் கூட இடத்துக்கு சொந்தக்கார் யாரு? இடத்துக்கு சொந்தக்காரருக்கு தானுங்க பத்திரமாகப்பட்டது கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, ஏன் அதுக்கு பேர் பத்திரம்? ஏங்க பத்திரம்னு வந்துச்சு? எல்லா பேப்பரையும் கொண்ட கொண்ட வைப்போம், பத்திரத்தை மட்டும் பத்திரமா வச்சிருப்பேன். இந்த வாகனம் ஆக்கும் போது வருவாங்களா? நகைச்சுவையை கெடுக்கத்தானே வர்றேன். எல்லாத்தையும் பத்திரமா பதுக்கி வச்சிருக்கிறதுனால பத்திரம்ன்றாங்களோ? இருங்க, அவியரிசி அரைக்க வந்திருக்காரு. உனக்கு என்னையா வேணும்? இல்லை, இது என்னடா கிளை வாவாடா மாதிரியாண்டா? இல்ல உனக்கு என்னையா வேணும்? 1000 ட்ரெஸ் அன்பாலத்தில் கிடக்கு, அகராதி இது மேனே பேசிட்டு போ. வந்தது வந்துட்டு. யாரு இந்த தம்பி? யாரு? யோ, யாரை பாத்தியா தம்பி என்று சொல்ற? சரி அண்ணன், இந்த அண்ணன் யாரு? என்ன நீங்க நானே நான் கூட பிறகு குடல் வந்து வச்ச அண்ணன்றீங்க. அண்ணன் ஒட்டுவேன். அண்ணன் ஒட்டுவானா தம்பி ஒட்டுவானா? தம்பி தான் ஒட்டுவேன். அண்ணன் ஒட்ட மாட்டான். ஒட்ட மாட்டேன். எப்படி ஒட்டுவேன்? அப்படித்தான். அதான் எப்படியா? ஒரு ஒம்பளையை கட்டிக்கிட்டு 2 பேரும் இது பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒம்பளைய கட்டிக்கிட்டு என்னையா பேசுற? இவனை யாரா தூக்க வச்சு எழுப்பி விட்டுவேன்? அண்ணனாகப்பட்டவன் ஒட்ட மாட்டான். உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்போ நீ பாட்டுக்க சென்னையில் கடை அரைஞ்சுன்ற, அப்புறம் சுகருன்ற, சளின்ற, என்ன சாமிங்க சாமி? உங்களுக்கு ஒரு மரியாதை வச்சிருக்கேன், உயிரை காப்பாற்றுறது நல்லது. இவ்வளோ வேதிரியல. ஆமா, மந்தேயமா இருக்குல்ல? ஆமாங்க. அது ஏன் மந்தேயமே பேர் வர காரணம் என்ன? கை தட்டுங்க தான், உங்களுக்காக அது பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க, 4 பேரும். பெரிய மேலே உட்காந்து 20 கிரிக்கெட் பார்க்குற மாதிரி தான். ஏன்னா மந்தையம்மன் பேர் வர காரணம் உண்டு. ஏன்? சமதக்கனி முனிவருடைய மனைவி யாரு? சம்பந்தம் இல்லாமல் நீங்க பேசக்கூடாது. எங்க சம்பந்தப்படுத்தி தாங்க பேசுறேன். ஏன்னா சம்பந்தம் இல்லாம யாரும் பேசுவாங்களா? நீ கை தட்டுங்க, உடனே ரோசப்பட்டு போற மாதிரி போவே, அங்கே போய் திரும்பி வருவேன். ஏக்கா உட்காருக்கா. ஏன்னா சமதக்கனியுடைய முனிவர் யாரு? முனிவருடைய மனைவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேணுகா தேவி. கற்புக்கரசி, பதிவிரதையாக விளங்கக்கூடியவள். பல்பு கரிசியா? கற்புக்கரசியா? அதானே, உளுந்தம் பருப்பு. என்னையா உளுந்த பருப்பு இருக்கீங்க? சொல்லுங்க. ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவள். அப்படி அவ என்னவென்ற அனுதினமும் ஆத்துக்கு சென்று மண்பானையில். ஆத்துக்குத்துல இங்க சொல்லக்கூடாது, ஊரம் ஐயர் வீட்டு பொம்னாட்டியா? எங்க ஆத்துனா எதை சொல்லுவோம்? வீடு சொல்லுவோம். அது வந்து ஐயர் வீட்டில் போய் பேசினேன். ஆத்துக்கு போனேன், சாதம் பொங்கிட்டலாம், அம்பி சத்தம் இங்கே வாங்கோ. நீர் ஓடக்கூடிய ஆரியா? கம்மாய்க்கு போகணும்னு சொன்னாத்தேன் எங்க ஆத்தாவில். சரி, உங்க விளக்கத்துக்கே வர்றேன். முத்தூர் கம்மா தானே? பேச விட்டு பேச அஜித்து. கம்மாய்க்கு போறாங்க. சரி, கம்மாயில போய் என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேணுகா தேவி ஆகப்பட்டவள் பச்சை மண் எடுத்து அதில் முட்டி செஞ்சு நீர் எடுத்து கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது வழக்கம். அப்படி கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது? அனுதினமும் போறா. ஒரு நாள் மாயை ஆகப்பட்டதை பார்க்கிற வானத்துல. ஆஹா, அழகாக இருக்கின்றானே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தவுடன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மண்ணாகப்பட்டது பெயர்ந்து என்ன ஆகுது? நீராகப்பட்டது இல்லாமல் மந்தேம கோயில் கும்பிடுறவங்க போய் மந்தேம பத்தி பேச சாமி வந்துருச்சு. என்ன அவ்வளவுதான்? மந்தேம போயிடுச்சு. அம்மனை பத்தி பேசும்போது அருள் வந்துருச்சு போல. அருள் வந்தவன் என்னைக்கியா சொல்லாம கொள்ளாம போய் இருக்க கேப்ப நீ வந்த சாமி இருங்க பொறுமையா கேட்டு. ஏப்பா அடே ஏப்பா அது சாமி வந்து கூப்பிடுற மாதிரி இல்லை, ஏழை அந்த ஆட்டை பத்தி ஒரு சொன்ன மாதிரி இருக்கேன். ஏப்பா வந்தது மந்தேயம்மனா கருப்பனாப்பா? நொக்கா புருஷே வந்திருக்கண்டா. அப்போ உன்னை செருப்பு அடிக்கலாம்ப்பா. ஏன்னா அன்று அவள் கற்பனை தவிர்த்து விட்ட காரணத்தினால் ஜமதக்கனி முனிவர் என்ன பண்றாரு? மகன்கள் 4 பேரை அழைச்சு, மகனே உன் தாயாகப்பட்டவள் கற்பனை தவிர்த்துட்டா. பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி அழைச்சு குளச்சலாம் சொல்லக்கூடாது. 4 பேர்த்த கூப்பிட்டு. சரிங்க, உங்க புக்கிலே வர்றேன். 4 பேரை 4 மகன்களையும் கூப்பிட்டு, உனது தாயாகப்பட்டவள் என்ன பண்ணிட்டா? ஒழுக்கம் கெட்டு போயிட்டா. என்னையாச்சு உனக்கு? உங்களுக்கு அருள் வந்துருச்சோ? அப்படி ஒழுக்க நெறி தவறிய காரணத்தினால் அவனுடைய சிரசு தலையாகப்பட்டதை வெட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை. அப்ப இவங்க 4 பேர் சொல்றாங்க, ஏங்க பெத்தவங்களை எப்படிங்க வெட்ட முடியும்? வெட்ட முடியாது, அதனால நாங்கெல்லாம் போயிட்டு வர அப்படின்னு சொல்ல. ஏண்டா தந்தை சொல் கேட்காத காரணத்தினால நீங்க இப்படி மமதியோடு இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு என்ன பண்றேன்? கல்லாக படைக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லி சாபத்தை கொடுக்க. சாபத்தை கொடுத்தவனே என்ன ஆகுது? சாபமுங்க, சாபமியா. அப்படி சாபத்தை கொடுத்தவனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
அந்த இடத்துக்கு கதாநாயகன் யாரு பரசுராமனாகப்பட்டவன் வர்றான். பரசு. அப்போ தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வார்த்தைக்கு இணங்க தன் கையில் இருக்கக்கூடிய கோடாரியை வைத்து விரட்டுகிறான். யார? தன் தாயின் சிரசாகப்பட்டது தலையை வெட்டணும்ன்றதுக்காக. அப்ப வெட்டின என்ன ஆகும்? மயனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சிரும். அப்படி பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்க கூடாது அப்படின்ற காரணத்தினால் இப்ப ஓடி போய் ஒளிய. அப்போ ஒரு யாரு சலவை தொழிலாளியாகப்பட்டவள் என்னையா தலையாட்டுற? பரவாயில்ல, ஏன்னா அவர் கூட தலையாட்டக்கூடிய எண்ணம் இருக்கு வாரியா. கெடாவட்ட வந்திருக்காரு. ஏன்னா இவருக்காக நான் சொல்லணுமுங்க. எதுக்கு எடுத்தாலும் என்ன நக்கல் பண்றேன்? ஏனா ஏனாண்டா என்ன அர்த்தம்? வந்து சொல்ல வந்த கதையை சொல்லு. ஏனா ஏனாண்டா. அதானே அதானே. அவர் பெரங்கைட்ட என்னய்யா? சரி 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 பாருங்க, இவன் பாருங்க கதையில அவ என்ன பண்றியா? சிரசாகப்பட்ட தலையாகப்பட்டதை வெட்டி எடுத்துறியா. யாரு? பரசுராமனாகப்பட்டவன். என்னய்யா பாக்குற? பால் வீச்சுக்கு நேரமாச்சு. சாமி சொல்லியா? எது மாட்டு தொழுவத்துல வர்த்தீங்களா? எங்க இந்த தண்டி உண்மையோட தம்பி அப்படி வெட்டுகிறான். வெட்டின பிறகு தன் தந்தை இடத்துல போய் கேட்க, தன் தந்தையாகப்பட்டவன் மகனிடத்துல கேட்கிற, உனக்கு என்ன வரவன்னு கேள்.